அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் புத்திசாலிகள் யார், புத்திசாலியாக நடப்பவன் யார் என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் வருகிறது. அடிக்கடி எல்லாருக்கும் பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனைகள் வரும்பொழுது ஐயோ எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது, ஐயோ எனக்கு ஏன் இந்த சோதனை வந்தது, ஏன் இப்படி எனக்கு நடக்குது என்றெல்லாம் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு கேள்வி கேட்காமல் இறைவனை நோக்கி அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், இந்த பிரச்சனைகளிலிருந்து மேற்கொண்டு நான் முன்னேறி செல்ல அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று நம்மை படைத்த இறைவனை நோக்கி கேட்டு அவருடைய வழிகளை கேட்டு அவர் சொல்லுகிறபடி நடந்து முன்னேறி செல்கிறவன் தான் புத்திசாலி. அதை விட்டு இறைவனிடத்தில் கடவுளுக்கு கண் இல்லையா, எனக்கு இந்த பிரச்சனையா வந்துச்சு என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறவன் புத்திசாலி அல்ல. ஒரு பிரச்சனை வரும்பொழுது இதை நான் எப்படி மேற்கொள்ள வேண்டும், இதிலிருந்து நான் தாண்டி எப்படி செல்ல வேண்டும் என்று இறைவனிடத்திலேயே கேட்டு அவர் சொல்கிற வழியை வைத்து முன்னேறி செல்ல வேண்டும். அவன்தான் புத்திசாலி. பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு அருமையான வசனம் ஒன்று உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரத்தில் 9வது வசனம். ஏசாயா 45:9, மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ, உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ. பாருங்க, மண்ணோடுகள் போன்று நாம் நம்மை படைத்த இறைவனை நோக்கி அவருடைய வழக்காடி ஏன் எனக்கு பிரச்சனை வந்ததுன்னு கேட்கலாமா? அது புத்திசாலித்தனம் அல்ல. ஆனால் வேதத்தில் ஒரு நல்ல உதாரணம் உண்டு. நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறான முற்பிதா ஆபிரகாம், அவர் என்ன செய்தார்? ரொம்ப புத்திசாலி. அவர் ரொம்ப புத்திசாலியாக இருந்தார். கடவுள் இறைவன் அவரை அழைத்து உன்னை பெரிய மனுஷனாக்குகிறேன், நீ போ அப்படின்னு சொன்னார். அவர் ஒன்றுமே கேட்காம, எங்கே போன, ஏன் போன, எதுக்கு போன ஒன்றும் கேட்காம இறைவனுடைய வழிகாட்டுதலை பெற்று அவருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து விசுவாசித்து முன்னேறினான். விசுவாசிகளுக்கு தகப்பனானான். அவன்தான் புத்திசாலி. அவரை குறித்து இங்கே சொல்லும் பொழுது எபிரேயர் என்ற புஸ்தகத்தில் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 8வது வசனம் நிவிதமாக எழுதப்பட்டிருக்குது. எபிரேயர் 11:8, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எங்கே போனான்னு அவனுக்கு தெரியாது. கூகுள் மேப்பும் கிடையாது. அந்த காலத்தில் எந்த விதமான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் சரியாக கிடையாது. ஆனால் இறைவன் அழைத்தார், உன்னை பெரிய மனுஷன் ஆக்குவேன் என்று வாக்கு கொடுத்து அழைத்த பொழுது கீழ்ப்படிந்து விசுவாசித்து இறைவனுடைய வார்த்தை வழி நடத்துதன்படி புறப்பட்டு சென்றான், முன்னேறினான். அவன்தான் புத்திசாலி. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு இறைவனிடத்தில் கேள்விகள் கேட்க வேண்டாம். இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ள வேண்டும், நான் முன்னேறி செல்ல வேண்டும் என்று இறைவனிடத்தில் கர்த்தரிடத்தில் கேளுங்க. அவர் வழிகாட்டுவார். அந்த வழியின்படி நீங்கள் நடந்து செல்லுங்க, முன்னேறுவீங்க. நீங்கள் தான் புத்திசாலி. நம்மை தேடி வந்த தெய்வமாக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.